Hi, hello, வணக்கம். வெல்கம் டு Samayal, அகாஸ் கிச்சனின் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் கர்நாடகா ஸ்பெஷல் வாங்கி பாத் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்கி பாத் அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லைங்க, அது வந்து கத்திரிக்காய் சாதம். நம்ம ஊரில் நார்மலாக கத்திரிக்காய் சாதம் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே கர்நாடகாவில் வந்து வாங்கி பாத் பவுடர்னு தனியாக அதுக்கு பண்ணிவிட்டு அந்த பவுடரை இது கூட சேர்த்து பண்ணுவாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்கி பாத் பவுடர் வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஓப்பன் செஞ்சு பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இதே ரெசிபி நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா என்னோடய அகிலாஸ் கிச்சன் சேனலில் போய் பார்க்கலாம். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ வாங்கி பாத் செய்யறதுக்காக ஒரு பெரிய கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து வேறு என்ன நார்மல் குக்கிங் ஆயிலை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 5-6 முந்திரியும் சேர்த்துக்கலாம். இது கூட நான் வந்து சேர்க்கல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. பிறகு நாம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகாயும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். எல்லா பருப்புலாம் வந்து லைட்டாக ப்ரௌன் கலராக ஆன பிறகு நான் ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கூடவே தேவைக்களவு உப்பையும் சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கின பிறகு ஒரு 1/4 கப்பு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரோசன் பீஸும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பட்டாணி வந்து சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, பட் சேர்த்தா வந்து நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், அதுக்காக தான் அதை நான் சேர்த்துருக்கேன். பிறகு 3 பெரிய சைஸு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து சின்ன சின்ன துண்டுங்களாக நறுக்கி அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். நார்மலாக இந்த வாங்கி பாத்துக்கு வந்து பச்சை கலர் கத்திரிக்காய் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ எனக்கு அது கிடைக்கல அப்படிங்கிறதுனால நான் வந்து நார்மலாக கிடைக்கிற கத்திரிக்காயை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு எலுமிச்சம் சைஸுக்கு நான் வந்து புளி வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த புளி கரைசலையும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளி இல்லை அப்படின்னா நீங்கள் லெமனையும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா தக்காளியை கூட சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு புளிப்பு சுவை கொடுக்கறதுக்காக தான் இது. இந்த புளி தண்ணியிலே வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா வேகட்டும். சப்போஸ் இதில் வந்து வேகலை அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் இல்லை ஒரு 1/4 கப்புக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு கத்திரிக்காயை வந்து லைட்டாக வேக விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வேகக்கூடாது, ரொம்ப வெந்துடக்கூடாது, ரொம்ப குழன்னு ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவு ஒரு 90% வேகிற மாதிரி இருந்தாலே கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 5 நிமிஷம் தான் மூடி போட்டு வேக விட்டேன். இப்போ நீங்கள் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே வெந்துடுச்சு. அதே மாதிரி உடையாமல் தான் இருக்குது. ஸோ இந்த அளவு தான் நீங்கள் வேக விடணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கத்திரிக்காய் வெந்த பிறகு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வாங்கி பாத் பவுடரை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். வாங்கி பாத் பவுடர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா நம்ம வாங்கி பாத் சேர்த்த பிறகு கத்திரிக்காய் உடையாத மாதிரி நல்லா பவுடரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஏற்கனவே வேக வச்சு நல்லா ஆறின சாதத்தை வந்து சேர்த்துக்க போகிறோம். அது வந்து ஒரு 3 பவுல் நான் சேர்க்க போகிறேன். இது வந்து நார்மலாக சோனா மசூரி, அதாவது பச்சரிசி யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், பார்க்கவும் லென்த்தியாக இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் சர்வ் பண்ணும்போது. நான் வந்து நார்மல் ரைஸில் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரைஸை வந்து ஒரு 3 பவுல் நான் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து இப்போ வந்து உப்பு அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணின பவுடரும் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பவுடர் இல்லை உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து சுற்றி விட்டுட்டு அதையும் ஒரு வாட்டி நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறின பிறகு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. ஸோ அந்த நெய் வாசம் வந்து எல்லாம் ஃபுல்லாக சாதத்தில் கலந்து நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்முடைய சூப்பரான கத்திரிக்காய் சாதம், அதாவது வாங்கி பாத் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நார்மலாக தயிர் பச்சடி கூட வந்து சேர்த்து தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் ஏதாவது வடகம் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்து வச்சு சாப்பிடலாம்.
இப்போ இதை நான் சுட சுட பரிமாற போகிறேன். எனக்கு பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது. அதே மாதிரி நீங்களும் வந்து இதை டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி சமைக்காமல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள். ஸோ வீட்டில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த வாங்கி பாத்தை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.